இந்த ஆளு சாப்பிட்டு வாயை டிஷ்யூ பேப்பர்ல துடைக்காம அங்க இருந்த பொண்ணோட ட்ரெஸ் எடுத்து தொடச்சிட்டு இருக்கான். கடுப்பான பொண்ணு முதல்ல என் ட்ரெஸ்ஸை விடு அப்படின்னு பிடுங்க, இந்த ஆளோ அசால்ட்டா காசு எடுத்து இந்தா வச்சுக்கொண்டு தரான். ஆனா அந்த பொண்ணு தன்மானம் தாண்டா பெரிய தற்காப்பு, இந்தா வாங்கிக்கோன்னு காசை கொடுத்துட்டு அறைய கொடுக்க, கடுப்பான இந்த ஆளு என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து ஏமலையே கை வைக்கிறியா, வாங்க செக்யூரிட்டி கார்டு, இவளுக்கு சரியான தண்டனையை கொடுங்க, என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா, இப்ப தெரியும்டி என்னோட பவர். இந்த மாதிரிலாம் அந்த ஹோட்டல் ஓனர் பேசிக்கிட்டே இருக்கும் போது அவ அப்படியே சடனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இவளோட அந்த நிலைமையை பார்த்தோன்னா அந்த ஹோட்டல் முதலாளிக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போச்சு. கடகடன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அவளுக்கு ஆல்ரெடி குணப்படுத்த முடியாத ஒரு கொடிய நோய் இருக்குன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹோட்டல் ஓனர் அவளுக்கு டின்னர்லாம் வாங்கிட்டு வந்து தராரு. அப்பவும் அவ அதெல்லாம் ஏத்துக்காம, இல்ல சார் எனக்கு வேணாம், உங்க பணத்தையும் உங்க சாப்பாடையும் நீங்களே வச்சுக்கோங்க, காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் சார், ஆனா மரியாதையை சம்பாதிக்க முடியாது, ஒரு உசுறு உடம்புல இருக்க வரைக்கும் தான் அந்த உடம்புக்கு மரியாதை, உசுறு இல்லைன்னா போனோன்னு சொல்லிடுவாங்க சார், அது வரைக்கும் மனுஷங்களை பார்க்க கத்துக்கோங்கன்னு சொல்லி அவன் கண் கலங்கி நிக்கிறான்.